இது ராதாநகர் மெயின் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் சின்னதாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய பழக்கடை, காய்கறி கடை மாதிரி ரோடை ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணி டிஸ்பிளே பண்ணி லைட் போட்டு நைட்டில் இது வந்து இதனால் வந்து வாகனங்கள் சாலையில் அங்கங்கே நிறுத்திடுறாங்க. மக்கள் கடைக்கு வர்றவங்க பெரிய போக்குவரத்து இடையூறாக இருக்குது. மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் தக்க நடவடிக்கை மேற்கொண்டு இது போன்ற ஆக்கிரமிப்புகளை, பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பவற்றை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கடை இப்போ பாருங்கள், நைட்டில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் நிற்கிறாங்க, எவ்வளோ வண்டி நிற்கிது. சில நேரத்தில் வந்து 2 ரோவாக நிற்கிறாங்க. அப்போ போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. சாலை ஓரத்தில் இருக்கிற 1 அடி 2 அடி இடத்த கூட ஆக்கிரமித்து இந்த மாதிரி கடை போட்டு ஃபுல்லாக இது பண்ணால் மக்கள் எங்கே நடப்பாங்க? போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, காவல்துறையினரும் இதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி சாலையோர ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து அது பெருசாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ரோடு ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணி டிஸ்பிளே எல்லாம் வச்சு பயங்கர கஸ்டமர் அட்ராக்ஷன். நிறைய வண்டி வந்து நிற்கிது. இது பாருங்கள், இந்த கடை பார்த்திங்கன்னா சின்னதாக வந்தது. இப்போ பெரிய கடையாக லைட்டு கீட்டு போட்டு மொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரப்பிஷ் எல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டு ஹைட் ஏற்றுறாங்க. ஹைட் ஏற்றி இந்த இடத்த மொத்தமாக ஆக்கிரமிக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. கார்ப்பரேஷன் அதிகாரிகள் வந்து இதெல்லாம் கண்டுகொள்வதில்லை. இது சாயங்காலம் இதில் வந்து போக்குவரத்து நெரிசல். இந்த மாதிரி சின்ன கடை ஏதோ பிழைக்கிறாங்க அப்படின்னா பெருசாக இடத்த ஆட்டையை போட்டு அதில் லைட்டு போட்டு டென்ட்டு போட்டு ரோட்டில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்கிறாங்க. காவல்துறையினரும் சரி, மாநகராட்சியும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.